ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கீர்த்திமாலா சேனல்லேருந்து பேசுகிறேன். வாங்க இப்போது காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எண்ணெய் நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்குங்க. தாளிச்சிக்கிட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினோடனே நம்ம காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடியை நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். மிளகா பொடி போட்டு நல்லா வதக்கணுன்னு தான் நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும். தேவைக்கேற்ப புளித்தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி, குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு. இதுக்கு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.